Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோல சுலபமான முறையில் சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு மேலே இருக்க அந்த காம்பு பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு இது ரஃப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்ல பழுத்த தக்காளி பழமாக பார்த்து எடுத்திருக்கேங்க. இதே தான் நீங்கள் கொஞ்சம் காயாவோ இல்லை பெங்களூர் தக்காளியாவோ எடுத்திங்கன்னா இது கூட நீங்கள் கொஞ்சோண்டு புளி சேர்க்க வேண்டியது இருக்கும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்க்கணும். வேக வைக்கும்போது அந்த புளியை சேர்த்துக்கோங்க. இல்லை நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்திங்கன்னா புளி சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தக்காளியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இதில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் கடாயிலே கூட சேர்த்து வேக வச்சு எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காம அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பதமே உங்களுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்க தக்காளிலேயே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. தண்ணி எதுவும் சேர்க்க நம்ம தேவையில்லை. இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதும் நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு தண்ணியே நம்ம சேர்க்காம தாங்க செய்ய போகிறோம். இப்போ இதை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இல்லை நீங்கள் குக்கிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 5-6 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கீங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நல்ல பூண்டை வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டு நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுதை நீங்கள் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெறிக்காமல் இருக்கும். இப்போது தக்காளி விழுதை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இது நல்ல ஒரு முறை கலந்து விட்டுறலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இந்த டிஷ் கெட்டு போகாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுறலாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் இந்த தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேங்க. இதே இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வெறும் வாணலியில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கருகாமல் லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த குழம்பை நீங்கள் இறக்குற ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை நீங்கள் தூவி இறக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுவையாக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இதே மாதிரி நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தக்காளி தொக்கு கொதிச்சு வந்துருச்சு. சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடுப்பே ஃபுல்லாக தெரிச்சிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் துளி கூட தண்ணி சேர்க்கலைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான எளிமையான தக்காளி தொக்கு. நம்ம லாங் ட்ராவல்லாம் போகும்போது சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகிறோன்னா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ஈஸியான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.